ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்திருப்பதால் தான் இந்த வராகி அம்மாவின் பார்வை உன் மீது பட்டுள்ளது. நல்ல நேரத்தை பெற்றுவிட்ட என் செல்ல பிள்ளையான நீ இனி எதை தொட்டாலும் என்ன செஞ்சாலும் எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். என்னை நம்பி வந்த என் செல்ல பிள்ளையான உன்னை இதற்கு மேலும் நான் கஷ்டப்பட விடமாட்டேன். இப்போதே உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான வாழ்க்கைக்கான பொக்கிஷத்தை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்க போறேன். பொறுமை இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையில பாதியிலேயே நின்றுடுவாங்க. ஆனா பொறுமையோடு இருப்பவன் கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஜெயிச்சே தீருவான். உன் வாழ்க்கையிலையும் நான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவுல கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதுமே என்னால் முடியாதுன்ற வார்த்தையை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடு. என்னால் முடியும், எல்லாமே முடியும்னு நம்பிக்கையோடு நீ எல்லா செயல்களையும் செய்யும்போது அது உனக்கான சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள அளவில்லாத சக்தியை கொண்டிருக்கிறான். நீயும் உன்னுடைய சக்தியையும் திறமையையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். தன்னம்பிக்கை உடையவர்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் சின்ன சின்ன விஷயத்திலும் கூட தோல்வியை தழுவிடுவான் என் செல்லமே. ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு வரும் தோல்வியை பார்த்து நீ எதிரியாக யோசிக்காதே. தோல்விதான் உண்மையிலேயே உனக்கான வாழ்க்கையின் பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில தோத்து போனா அதை நினைச்சு வெட்கப்படக்கூடாது. தோல்வியை தாண்டி நான் ஜெயிச்சே தீருவேன்னு மனசுக்குள்ள உறுதிய நீ கொண்டு வரணும் என் செல்லமே. எப்போதும் ஓ வாழ்க்கையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையும் நீ ஒப்பிட்டு பார்த்தினாலே கண்டிப்பா அவங்க வாழ்க்கை உன்னை விட நல்லா இருப்பது போலவும் நீ என்னவோ தாழ்வாக இருப்பது போலவும் உனக்குள்ள எண்ணம் வந்து நம்மால் அது முடியலையே, நம்மக்கிட்ட அது இல்லையே, நமக்கு அது கிடைக்கலையே என்ற எண்ணமே உன்னை சோர்வடைய செஞ்சிடும். அதனால தான் எப்போவும் யாரிடமும் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசாதே, பார்க்காதேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கலையே என்ற அந்த எண்ணமே கூட உன்னுடைய நிம்மதியை உன்னிடமிருந்து பறிச்சுடும் என் செல்லமே. அதுக்கு பதிலாக நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவர்கள். உன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் எல்லாமே எப்போதும் உயர்வாக கிடைச்சிடாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுங்கிறது தான் இந்த உலக நியதி. உன் வாழ்க்கை பயணமும் உன்னுடைய வெற்றியும் வேறுபட்டது. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் பிரச்சனைகள் சரியாயிடாது. ஆனால் நீ மன அமைதியோடு இருந்தீனா கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நானே தீர்த்து வச்சு உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். எப்போதுமே வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நினச்சி வருத்தப்படுவதை விட அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசி. அதை சமாளிப்பதற்கு 1000 வழிகளை இந்த வராகி அம்மா உனக்காக காட்டுவேன். எப்போதும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன ஆகுமோன்னு பயந்தினாலே அந்த பயமே உன் வாழ்க்கைக்கு தடையாக வந்துவிடும் என் செல்லமே. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னு யோசிச்சினா கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நேரம்தான் உனக்கு உண்மையான செல்வம். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதே. பணம் போனால் திரும்ப கிடச்சிரும். ஆனால் நேரம் போச்சுன்னா போன காலம் திரும்ப வராதல்லவா? படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், வாழ வேண்டிய வயசில் வாழணும், அனுபவிக்க வேண்டிய வயசில் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் நேர்மையான வழியில் சரியான வழியில் அனுபவிச்சிடணும்னு நான் இதை தான் எப்போதும் உனக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளையும் வீணாக்காம நல்ல விஷயங்களுக்காக நீ பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை வளமானதாக மாறும். நீ எப்படி எதை யோசிக்கிறாயோ, என்ன பேசுகிறாயோ அதே போல தான் உன் வாழ்க்கை இருக்கும். எப்போதும் என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன், எனக்கு நல்லதே நடக்கும்னு நல்ல விஷயங்களை பேசு, நல்ல செயல்களை செய்ய பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. நீ முடியாதுன்னு நினச்சினா ஒரு விஷயம் முடியாமலேயே போயிடும். என்னால் முடியுமா நீ சந்தேகப்பட்டாலும் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியாது. அதனால்
எப்போதும் எல்லா விஷயங்களையும் என்னால் முடியும், நான் சிறப்பாக முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் மட்டும் பேசி பழகு. உனக்கான வாய்ப்புகளை மிக பெரிய அளவில் உன் கைகளில் இந்த வராகி அம்மா ஒப்படைப்பேன். நல்ல சிந்தனையும் நல்ல செயல்களையும் கொண்ட உனக்கு நல்ல பலனை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் அன்பான உறவுகளும் இல்லாட்டினா வாழ்க்கை வெறுமையல்லவா? எப்போதுமே காசு பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காத. அன்பான நல்ல மனிதர்களும் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்பதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. சண்டையை விட பொறுமையும் கோபத்தை விட அன்பும் தான் உறவுகளை காப்பாற்றும் ஆயுதங்களாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரிச்சுப்போ. எல்லார்கிட்டையும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறதை விட அன்போட அனுசரணையோடு நீ நடந்து கொள்ளும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய வார்த்தைகள் எப்போதும் யாருடைய மனசையும் காயப்படுத்தும் விதத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக நீ பேசு, காயப்படுத்துறதுக்காக நீ ஒருபோதும் பேசாதே என் செல்லமே. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் உன்னுடைய நல்ல வார்த்தைகளுக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா மிகப்பெரிய பலனை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கை எனும் ஒளியை இறுக்கமாக பிடிச்சுக்கோ. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இருட்டுக்கு சமமாகும். நம்பிக்கையோடு இருக்கிற மனிதன் எப்படிப்பட்ட சோதனையையும் சமாளித்து கடந்து வந்துட முடியும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படாத. கண்டிப்பாக நாளைக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு நம்பிக்கையோடு இரு. உனக்கு எது தேவையோ, என்ன தேவையோ, எப்போது தேவையோ அது அனைத்தையும் கொடுப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானது மட்டும்தான். மன உறுதி மட்டும்தான் உனக்கு நிரந்தரமானதுன்றதை புரிஞ்சுக்கோ. பொறுமையும் தன்னம்பிக்கையும் நல்ல சிந்தனையும் அன்பும் இதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சாவிகள். உனக்கான எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வெல்லும் சக்தி உனக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக வழிகாட்டியாக இப்போ வந்துட்டேன். அதனால தான் உன் வாழ்க்கையில் இப்போ நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். வாழ்க்கைங்கிறது ஒரு குறிக்கோள் அல்ல, அது ஒரு பயணம். வாழ்க்கைங்கிற பயணத்தில் மேடு பள்ளம் மழை வெயில்னு எல்லாமே மாறி மாறி வரும். நீதான் அனைத்தையும் கடந்து போக தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நான் தாண்டி நடக்க தெரிந்தவன் கண்டிப்பாக இலக்கை அடைஞ்சிடுவான் என் செல்லமே. வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பயணத்தை பாதியில் நிறுத்தக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கோ. இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் வாழ்க்கையில் நான் மாபெரும் வெற்றிகளை கொடுக்க தான் போகிறேன். எப்போதும் நீ எதற்காகவும் பயப்படாதே. எல்லா மனிதர்களுக்கும் பயம் என்பது ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனால் அந்த பயம் எந்த விதத்திலும் உன்னை தடுத்து நிறுத்தக்கூடாது. எப்போதும் எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இரு. எந்த சந்தேகமும் உன் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. துணிஞ்சு நீ முயற்சி செய்யும் விஷயங்களில் எல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி சிறப்பாக வாழ வைப்பேன் செல்லமே.